வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் யோகா ஆசிரியை கவிதா ஓம்குமார். இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இப்போ பரவலாக எல்லாருமே யோசிக்கிறது வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இதுக்கு சூரிய நமஸ்காரம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும், சூரிய நமஸ்காரத்தோடைய மற்ற பயன்கள் என்ன, அதை செய்யறதுனால அப்படிங்கிறத பற்றி இந்த ஷார்ட்ஸில் பார்க்க இருக்கிறோம். இப்போ சூரிய நமஸ்காரம்ங்கிறது 12 நிலையாக இருக்கக்கூடிய ஆசனங்களை கோர்வையாக சேர்த்த ஒரு சீக்வன்ஸ் தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த சூரிய நமஸ்காரம் ரெகுலராக நம்ம தொடர்ந்து பண்ண நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், அந்த கிளாண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே, அந்த கிளாண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செக்ரிகேட் ஆகும். அதெல்லாம் நல்ல செயல்பாடு திறனோட வர ஆரம்பிச்சிடும். நமக்கு இந்த கிளாண்டு பேர் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய கிளாண்ட் புருவமத்தி, இங்கே தலை மேலே இருக்கக்கூடிய கிளாண்டு பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவோம். தொண்டை குழியில் இருக்கக்கூடிய இந்த கிளாண்ட் தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாண்டுக்கெல்லாம் பர்டிகுலர் ஹார்மோன் செக்ரிகேஷன் இருக்கும். இதெல்லாம் ப்ராப்பராக சுரந்தால் மட்டும்தான் நம்ம உடலுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சீராக இருக்கும். இப்போ இதை இந்த சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து நம்ம பண்ணுறப்போ இந்த ஹார்மோன்கள் எல்லாமே நமக்கு சரியான அளவில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் சூரிய நமஸ்காரத்தோடைய மெயின் அட்வான்டேஜ். உப பெனிஃபிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட லெவலில் குறிப்பிட்ட செட் ஆஃப் திரும்ப திரும்ப பண்ண இந்த சூரிய நமஸ்காரம் பண்ண நமக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கிராஜுவலாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இந்த சூரிய நமஸ்காரம் ப்ளஸ் உணவு பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். சரிங்களா? டயட் பிளானும் சேர்த்த மாதிரி தான். ப்ளஸ் சூரிய நமஸ்காரம் ரொம்ப ஹை லெவலில் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் நமக்கு நம்மளாக போயிட்டு மேஜராக ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு சில சமயம் நம்ம ப்ராப்பராக அந்த ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இருக்கிறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். பாடியில் அந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் வந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு, ரொம்ப அதிகமாக வெயிட் லாஸ்க்காக மெனக்கட்டுறப்போ. இப்போ சூரிய நமஸ்காரம்ங்கிறது நிதானமாக சீரான மூச்சு பயிற்சியோட ஒவ்வொரு நிலைப்பாடுலையும் எப்படி மூச்சு விடணும் அப்படிங்கிறத உணர்ந்து பண்ணுறதுனால அது நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம போன நோக்கத்தை தாண்டி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காத அளவுக்கு நல்ல முறையில் இருக்கும் இந்த சூரிய நமஸ்காரம். இது எல்லாருமே பண்ணலாம். உடலில் எதுவும் பாதிப்பு இருக்கிறவங்க, ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிறணும். அதை தவிர்த்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் யோகா ஆசிரியருடைய கண் பார்வையில் இதை பண்ண